பிறகு தலை சவரம் செய்து கொள்வது வேண்டும். பெண்கள் சவரம் செய்வித்துக் கொள்வது ஹராம். ஆதலால் தலையில் 1/4 சுமார் 1 பிடி முடியை வெட்டி கொள்ள வேண்டும். தலை முழுவதும் உள்ள முடியிலே மேற்கூறப்பட்ட அளவுக்கு வெட்டி கொள்வது முஸ்தஹபு. இவ்வித சவரம் அல்லது மயிர் வெட்டுதல் செய்த பிறகு இஹ்ராம் கட்டியதால் தடுக்கப்பட்டிருந்த காரியங்களில் ஒன்று நீங்களாக, அதாவது மற்ற காரியங்கள் யாவும் ஹலாலாகிவிட்டன. மக்காவுக்கு சென்று தவாபு ஜியாரா செய்யும் வரை தன் மனைவியோடு ஜிமா செய்வது கூடாது. அதற்கு பிறகு அதுவும் ஹலாலாக ஆகிவிடும். அதாவது தவாபு ஜியாரா தான் ஹஜ்ஜுடைய 3வது ஃபரலாகும். இதை 10ஆம் தேதியன்று செய்து முடித்துவிட வேண்டும். இதை செய்து முடிக்கும் வரை மனைவி ஹலாலாக மாட்டாள். 12ஆம் நாள் தேதிக்குள் தவாப் செய்யாவிட்டால் அந்த குற்றத்திற்கு குர்பானி தம் செய்வது வாஜிபு. 3 இடங்களில் கல்லெறிவது. தவாபு ஜியாரா முடிந்த பிறகு மறுபடியும் மினாவிற்கு வர வேண்டும். இரவில் இந்த இடத்திலே தங்கியிருக்க வேண்டும். 11, 12ஆம் தேதிகளில் உச்சிக்கு பிறகு 3 ஜம்ராக்களிலும், அதாவது ஜம்ரத்துல் ஊலா, உஸ்தா, உக்பா இந்த 3லும் 7 வெவ்வேறு பொடிக்கற்களை எறிய வேண்டும். ஒவ்வொரு பொடிக்கற்களையும் எரியும் பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூற வேண்டும். முதலாவது ஜம்ராவில் ரமி செய்தவுடன் கிப்லாவின் பக்கமாக முகத்தை திருப்பி நின்று துஆ செய்து கொள்ள வேண்டும். இதுவும் துஆ கபூலாகக்கூடிய சமயம் ஆகும். இவ்விதமாகவே 2வது ஜம்ராவிலும் செய்ய வேண்டும். 3வது